வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல மட்டன் சுவையில் ஒரு காளான் கூட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் அளவு காளான் எடுத்திருக்கேன். ஸோ காளானில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கருப்பு கருப்பாக அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பச்சரிசி மாவு அதில் தூவிக்கோங்க. தூவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி மேலே தேய்ச்சி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த கருப்பு கருப்பு மாதிரி இருக்க அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ பார்க்குறக்கு உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காளான் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுத்தமாக க்ளீன் ஆயிரும். நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கடலை மாவு கூட எடுத்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பேக்கெட் அளவு, அதை நார்மலாக அந்த பேக்கெட்டில் தான் வரும். ஸோ அந்த பேக்கெட் அளவு காளான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக, அதாவது ஒரு காளானை வந்து 4 பீஸாக கட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஒரு மட்டன் சைஸ் அளவுக்கு வந்து நமக்கு இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு மட்டன் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து முன்னாடி என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவு எடுத்திருக்கேன் நான் வெங்காயம். சின்ன வெங்காயம் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு, ஸோ இதுவும் வந்து கொஞ்சமான அளவு எடுத்துக்கோங்க. இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மூடி தேங்காய், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து, நம்ம 1 ஸ்பூன் அளவு மிளகு, 3 சேர்த்து வந்து நல்லா ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி 3 பேஸ்ட்டையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கோங்க, புதினா தழை. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மட்டன் கிரேவி டேஸ்ட் வர்றதுக்காக. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா பெரிய தக்காளி 1, அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதுவும் நல்லா வதங்கணும். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், அந்த பேஸ்ட்டையும் போட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் நடுவில் வந்து கலர் கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு வந்து நல்ல கலராக இருக்கும். ஸோ இப்போ எல்லா பேஸ்ட்டையும் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஸோ காளான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு இல்லை, இது கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த டைமில் வந்து கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த பொடி அளவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தனியாத்தூள், ஸோ தனியாத்தூள் நம்ம வீட்டில் வச்சுருக்க தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னமும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா இந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு தேங்காவோட ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த தேங்காய் வந்து ஒரு 2-3 கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லெமன் இல்லை அப்படின்னா தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் சுவையில் காளான் குழம்பு ரெடி. இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.